அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இப்போ சுபசானங்கள் அசுப சாணங்கள் இருக்கும். அதே போல் கேந்திரம் திரிகோணம்னு இருக்கும், பரம்பரை இருக்கும். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ அந்தந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது கெடுதி செய்யுமா இல்லை நல்லது செய்யுமா என்பது தான் நம்மளுடைய கருத்து சொல்லுங்கள். இப்போ ஒரு ஜாதகத்தில் 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய ஸ்தானங்கள் சுபஸ்தானங்கள் என்று குறிக்கப்படும். இந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது ஜாதகருக்கு முக்கியமான மகிழ்ச்சிகரமான பலன்களை தரும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் அசுப பாவகம் துர்ஸ்தானம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்கள் அசுப பாவகம் அல்லது துர்ஸ்தானம் எனப்படும். இந்த ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது சுபத்தன்மை கொண்ட கிரகங்களாக இருந்தாலும் அசுப பலனே தரும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் கேந்திரம் பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 10 இது கேந்திரம். இதில் ஒன்றா இடம் என்பது லக்ன கேந்திரம், 4 என்பது சதிஷ்ட கேந்திரம், 7 என்பது சஸ்துவ கேந்திரம், 10 என்பது தசம கேந்திரம். இந்த ஸ்தானங்களில் இருக்க கிரகங்கள் 3 பங்கு பலமுடையது, மிகவும் பலவாய்ந்த இடங்கள். இவைகள் முதல் தர வகை ஒரு ஜாதகருக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடியது, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல திரிகோண ஸ்தானம் 1, 5, 9 இடங்கள் குறிக்கும். இதில் ஒரு கிரகங்கள் இருந்துச்சுன்னா இது இந்த திரிகோணம் இந்த ராசியில் இருக்க கிரகங்கள் மிக வலிமையானதாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் பரம்பரை ஸ்தானம் இது லக்னத்திலிருந்து 2, 5, 8, 11 ஆகிய வீடுகளை குறிக்கும். இதில் ஒரு கிரகங்கள் இருந்தாலும் இவை 2ஆம் தரம் வலுவுடையவை, 2 பங்கு வலிமைகளை தரும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஒரு ஜாதகத்தில் சரராசி மிக வலுப்புடையது, கருத்தில் கொள்ளுங்க. சரராசினா மேசம், கடகம், துலாம், மகரம். இவையில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா முதல் தர வலிமையுடையவை, நிலையான படங்களை தரக்கூடியவை, நிச்சயமாக அவங்களுக்கு வலிமையான படங்களை தரும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.